ஸோ இன்றைக்கி ஈவினிங் என்னெல்லாம் பண்ணேங்கிறது இந்த மினி விலாகில். ஸோ ஆஃபீஸ் விட்டு வரும்போதே ஆக்சுவலி நான் தப்பக்குளம் சைடு தான் வருவேன். ஸோ வரும்போது சரி இன்றைக்கி காளான் பாப்பா காளான் சாப்பிட்ணுன்னு கேட்டிருந்தா. ஸோ அங்கேயே தப்பக்குளத்துலேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே காளான் பார்சல் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அங்கனக்குள்ள ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே அவளுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட கொடுத்துட்டு சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் அவளுக்கு கொடுத்தாச்சு. ஸோ நிறையா இருந்தது அண்ட் அதோட கார்ன்ஃப்ளெக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுவும் தெப்பக்குளத்தில் நம்ம அந்த காளான்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ்ஸு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அதை ஃபுல்லாக அவளுக்கும் பாப்பாவுக்கும் கொடுத்துட்டு நானும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து எப்போ போல் எனக்கு டெய்லி ஹோம் ஒர்க்ஸ் என்னவோ அதை உட்காந்து அன்றைக்கி ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் சரி நைட் டின்னர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் பண்ணிடலாம். டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு ஒரு மாதிரி போர் அடிக்குதுன்னு சொல்லி வாரத்தில் எப்போயாவது ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் நூடுல்ஸ் சாப்பிட்டா பெருசாக ஒன்றும் ஆகாதுங்கிறதுனால சரி நூடுல்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வீட்டில் கேரட் பீன்ஸ் இருந்தது. அதை கட் பண்ணி ஆனியன் கேரட் பீன்ஸை போட்டு பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் நூடுல்ஸும் போட்டு அதோட மசாலா அந்த மிக்சரை ஆட் பண்ணி ஸோ இன்றைக்கி டின்னரை இதை வச்சு முடிச்சாச்சு. ஸோ உங்கள் வீட்டில் என்ன டின்னருங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி அப்டேட்ஸ் இதை மதுரை சைட் ஃபுட்ஸ் ஏதாவது நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் இல்லை மதுரை சைடில் இருக்கிற ஃபுட்ஸ் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் இந்த பக்கம் நம்ம செய்வோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் அப்படியே வீட்டையும் பேலன்ஸ் பண்ணி ஆஃபீஸ்க்கும் போகிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கஷ்டம்தான் கொஞ்சம். பட் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டைம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிங்கன்னா எதுக்கு எந்த மாதிரிங்கிறத டைம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ மற்றபடி இதில் புதுசாக எதுவும் இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய்.